ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய விழுப்புரத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு தம்பதிகள் வாங்கக்கூடாத ஒரு காட்டுப்பகுதியை விலக்கி வாங்கி அதற்கடுத்து நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய விழுப்புரத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 1997 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது தேவி அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 97 காலகட்டத்தில் தற்போது தேவி வசிக்கக்கூடிய அந்த கிராமத்தில் நடந்த திகில் சம்பவங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தற்போது தேவி வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் 1997 காலகட்டத்தில் பொன்னுசாமி பரிமளா அப்படிங்கிற ஒரு தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த டைம்லேயே பொன்னுசாமிக்கு 43 வயதுங்க. அதே நேரத்தில் அப்போது பொன்னுசாமியினுடைய தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. தன்னுடைய 25 வயதில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி அதற்கடுத்து அந்த டைம் வரைக்கும் 97 டைம் வரைக்கும் நல்லா தாங்க வேலை போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் கூட வேலைக்கு சேர்ந்த அந்த டைம்ல இருந்தே இந்த பொன்னுசாமிக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை சுத்தமாக பிடிக்கலிங்க. வேற வழி இல்லாமல் பொருளாதாரத்திற்காக அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுருந்தாருங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் நல்ல சம்பளம் வந்த காரணத்தினால குடும்பத்திற்கு தேவையான பணத்தை செலவழிச்சிட்டு மீதி அனைத்தையுமே பேங்க்ல வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்காருங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தன்னுடைய வயதான காலத்தில் தானும் தன்னுடைய மனைவியும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வாழணும் அப்படிங்கிற அர்த்தத்தோடு தாங்க. இப்படி இருக்கும்போது கரெக்டாக 97 காலகட்டத்தில் தன்னுடைய 43 வயதுலைங்க அவர்கிட்ட ஒரு பைக் ஒன்று இருக்குங்க. அந்த பைக்கில் சாலையில் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டதுங்க. அந்த விபத்தில் கால் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே ரெஸ்ட் எடுக்க வேண்டிய கட்டாயங்க. அப்போது பொன்னுசாமிக்கு ஹையர் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, மருத்துவமனையில் வந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டம் மட்டும்தாங்க விடுப்பு கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு நீ வேலைக்கு சேர்ந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்திருக்காங்க. ஆனால் இவருடைய உடல்நிலை மற்றும் இன்னும் கியூர் ஆகிறதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகுங்க. இந்த காரணத்தினால மறுபடியும் ஒரு மாதம் 2 மாதம் லீவ் கேட்டிருக்காருங்க. அப்படி கேட்கும்போது அவருடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே பொன்னுசாமியை கண்டபடி திட்டிருக்காங்க. ஒன்று வேலைக்கு வா, இல்லைனா வேலையில் விருப்பம் இல்லை அப்படின்னா கிளம்பி வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ட்ரிகரான பொன்னுசாமிக்கு இனிமேல் இந்த வேலையை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமாக முடிவெடுத்தாருங்க. ஆல்ரெடி இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவது அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தாங்க பண்ணார். அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. ஹையர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நிறைய திட்டு வாங்குறேன். இப்போது இருக்கக்கூடிய அந்த பசங்க எல்லாமே, அதாவது மேலதிகாரிகள் எல்லாமே சின்ன வயசு இருக்கக்கூடிய பசங்க, நான் தான் சீனியர். இருந்தாலும் லீவ் கேட்ட அப்படின்னா அந்த சின்ன பசங்க கொஞ்சம் கூட வயது வித்தியாசம் பார்க்காம கண்டபடி திட்டுறாங்க. இந்த வேலைக்கு நான் போகல அப்படி சொல்லிட்டு கண்ணீர் விட்டு தன்னுடைய மனைவி கிட்ட கதறி இருக்காருங்க. அதற்கடுத்து மனைவியும் சரி நீங்க வேலைக்கு போக வேண்டாம், ஏற்கனவே வந்து சம்பளத்தில் அந்த வருமானத்தை வச்சு சேவிங்ஸ்ல கொஞ்சம் பணம் இருக்கு, இப்போது விஆர்எஸ் வாங்கணும் அப்படின்னா அதுலயும் ஒரு அமௌண்ட் வரும், ரெண்டையும் வச்சு ஏதாவது தொழில் நடத்தலாம்னு சொல்லிட்டு மனைவியும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் 1 மாத காலகட்டம் ரெஸ்ட் எடுத்துட்டு கால்லாம் நல்லா கியூர் ஆயிடுச்சுங்க. நேரா ஆஃபீஸுக்கு போனவர் விஆர்எஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாருங்க. அவர் நினைச்ச மாதிரியே கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திலேயே விஆர்எஸோட அமௌண்ட் அப்புறம் எல்லாமே முடிஞ்சு தேவையான பணம் வந்துருச்சுங்க. அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தம்பதிகள் 2 பேரும் யோசிக்கிறாங்க. அப்போது இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தை சுற்றியும் ஃபுல்லா வந்து விவசாயம் தாங்க, அக்ரிகல்ச்சரில் தான் மற்ற குடும்பங்கள் எல்லாமே வருமானத்தை ஈட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் பரப்பளவுக்கு காடு வாங்கலாம் சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதற்கு அவங்களுடைய மனைவியும் அக்செப்ட் பண்ணி சரி அப்படி சொல்லிட்டு புரோக்கர் மூலியமாக நல்ல காடு, அதாவது தோட்டத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொன்னுசாமி அப்படிங்கிற இவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளும் கூடங்க ஏதாவது வீடு வாங்கணும் அல்லது இடம் வாங்கணும் அப்படின்னா கம்மி ரேட்டில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுவது வழக்கம். அதே தோணியில தான் இந்த பொன்னுசாமியும் புரோக்கர் மூலியமாக கம்மி ரேட்டுக்கு ஏதாவது காடு தோட்டம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் ஆகியும் கூட இவர் கேட்ட ரேட்டுக்கு எங்கேயுமே காடோ தோட்டமோ கிடைக்கலைங்க. ஒன்னா
புரோக்கர் வந்து கூட்டு போயக்கூடிய கார்டு வந்து இவருக்கு பிடிக்காம இருக்குது, அல்லது புரோக்கர் கிட்ட கேட்ட அப்படின்னா அவருக்கு வந்து கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது, கார்டெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த பிரச்சனை காரணத்தால 2 வார காலகட்டம் கழிச்சு அந்த புரோக்கர் கிட்ட இந்த பொன்னுச்சாமி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாருங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, நான் சொல்லக்கூடிய பட்ஜெட்ல கண்டிப்பா காடு தோட்டம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த 2 வார காலகட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். அதற்கு பதிலாக வேறொரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த புரோக்கர் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாருங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, பொட்டல் காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, விவசாயமே இல்லாம வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. கிணறோ அல்லது போரோ எதுவுமே இல்லாம வெறும் காடு மட்டும் இருக்குங்க. அந்த மாதிரி காட்டுப்பகுதி கண்டிப்பா இவர் கேட்கக்கூடிய பட்ஜெட்ல கிடைக்குங்க. அந்த மாதிரி இடங்களை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர்கிட்ட சொல்ல உடனே புரோக்கர் எதிர்கேள்வி கேட்கறாருங்க. அதை வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொன்னுச்சாமி கிட்ட புரோக்கர் கேட்கறாருங்க. அப்போது பொன்னுச்சாமி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் சொல்ற மாதிரி அந்த பொட்டல் காடை வாங்கணும் அப்படின்னா கம்மி ரேட்டு கிடைக்கும். அதற்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச இந்த கிணறு வெட்டக்கூடிய டீம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு கிணறு தோண்டி தண்ணீர் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நினைச்ச மாதிரி ஃபுல்லா பசுமையாக்கிடலாம், விவசாயத்தை செய்யலாம். அதனால தான் இப்படி தேடுங்க அப்படின்னு சொல்றாருங்க. சரி, நம்மளுக்கு கமிஷன் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் மாலையே அந்த புரோக்கர் பொன்னுச்சாமியை கூப்பிட்டு அவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதிக்கு கூட்டு போறாருங்க. அந்த காட்டுப்பகுதிக்கு போய் சுத்தி பாருங்க, கிட்டத்தட்ட 3 ஏக்கர் 3.25 ஏக்கர் வரும். நீங்க நினைக்கக்கூடிய பட்ஜெட்டை விட இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம். இந்த இடத்தை நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் சொல்றாருங்க. அந்த இடத்தை முழுவதும் சுத்தி பார்க்கறாருங்க இந்த பொன்னுச்சாமி அப்படிங்கிறது. அந்த காட்டுக்கு ஒரு பேரும் இருக்குங்க. ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் ஆவாரங்காடு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த காட்டுக்கும் ஆவாரங்காடு தாங்க பேர் வச்சிருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் வானம் பார்த்த பூமி, தண்ணீர் பாசனம் இல்லாத காரணத்தினால நிறைய இடங்களில் இந்த ஆவாரம் செடிகள் வளரும். ஆவாரம் செடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் பொன்னுச்சாமி போய் பார்க்கக்கூடிய அந்த காட்டை ஆவாரங்காடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. கடைசியாக அந்த 3.5 ஏக்கரை சுற்றி முத்தியும் பார்த்துட்டு இவங்க சொன்ன அந்த பட்ஜெட்டில் வந்த காரணத்தினால இந்த காட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர்கிட்ட சொல்லிட்டாருங்க. அந்த காடு இப்போது யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரருடைய கண்ட்ரோலில் தாங்க அந்த காடு இருக்கு. அவங்க நல்லா வசதியானவங்க அப்படிங்கிற காரணத்தினால ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வைக்கலாம்னு சொல்லி தாங்க அந்த காட்டை வச்சிருக்காங்க. சரி, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் போய் அந்த ஓனர்கள்ட்ட பேசிட்டு நம்ம பத்திரத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டாருங்க புரோக்கர் அப்படிங்கிறவர். அதற்கடுத்து வில்லேஜுக்கு வந்த பொன்னுச்சாமி தன்னுடைய மனைவி கிட்ட அந்த காட்டை பற்றி எல்லாத்தையும் சொல்றாருங்க. 3.5 ஏக்கர்ல நம்ம நினைச்சதை விட குறைஞ்ச பட்ஜெட்ல அந்த காடு கிடைக்குது. நம்ம அதை வாங்கிட்டு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் சென்னை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பக்கம் தானே, சென்னையில் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வேலை செய்யக்கூடிய ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் பொன்னுச்சாமிக்கு இருக்காருங்க. அவருடைய மச்சனன் வந்து இந்த கிணற்றுல தண்ணீர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பதில் மிக வல்லவருங்க. அந்த நபரை இந்த காட்டுக்கு கூட்டிட்டு வந்து அப்படின்னா கிணறு எங்க வெட்டலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக காமிச்சு கொடுத்துருவாங்க. தண்ணீர் கூடிய அந்த பகுதியில் கிணறு வெட்டிட்டு அதற்கு பிறகு இந்த ஏரியாவே ஃபுல்லாக கிரீனிஷ் ஆக்கிடலாம், அதாவது விவசாயத்துக்கு உண்டான காடு மாதிரி மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. கடைசியாக எல்லாத்தையும் கேட்ட மனைவி அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சுங்க. ஆனால் அதற்கு பிறகுதான் பொன்னுச்சாமியுடைய நண்பர்கள் மற்றும் அந்த கிராமவாசிகள் சில பேர் அந்த காட்டை பற்றி சில தப்பான விஷயங்களை சொல்றாங்க. அந்த காட்டை நீ கண்டிப்பாக வாங்க வேண்டாம்டா, பல பேர்கிட்ட கைமாறி அந்த காடு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த விழுப்புரத்தில் கூடிய பெரிய பணக்காரங்கிட்ட வந்திருக்கு. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காடு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற காரணத்தினால அங்கே எந்த வேலையும் செய்யாமல் அங்கே வந்து பார்க்கறது கூட கிடையாதுங்க. யார் விலைக்கு வாங்கினாலும் 1 வருடம் 2 வருடத்தில் வேறொரு நபர்களுக்கு தள்ளிவிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஆபத்தான பகுதி தான் அந்த ஆவாரங்காட்டு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பொன்னுச்சாமிக்கு அதை பற்றி பெரிய சீரியஸ்னஸ் எல்லாம் இல்லைங்க. அவரை பொறுத்தளவு இந்த அமானுஷங்கள் ஆவிகள் மேலே எல்லாம் பெரிய நம்பிக்கை கிடையாதுங்க. அப்போது இவர் என்ன யோசிச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லாமே கட்டுக்கதைகளாக தான் இருக்கும். அங்கே ஆவி ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உறுதிப்படுத்தல. அந்த காரணத்தினால அந்த காட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லட்சங்கள் குறைச்சு தான் கொடுக்குறாங்க. அதை நம்ம வீணடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து யார் சொல்றதையும் கேட்கலீங்க. புரோக்கர் கிட்ட 1 வார காலகட்டத்தில் பத்திரத்தை முடிப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிச்சிட்டாருங்க. அதே நேரத்தில் அந்த பணக்கார ஃபேமிலி அந்த காட்டை ரெஜிஸ்டர் செய்யும் போது சொன்ன அமௌண்ட்டை விட இன்னும் சில ஆயிரங்களை குறைச்சு தாங்க வாங்கியிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு பொன்னுச்சாமி மற்றும் அவங்களுடைய மனைவி உச்சகட்ட சந்தோஷத்துக்கே போயிட்டாங்க. அந்த காட்டுப்பகுதியை தன்னோட பேரில் பத்திரப்பதிவு பண்ண ஒரு 10 நாள்லேயேங்க சுற்றியும் அந்த 3.5 ஏக்கர் பரப்பளவு இருக்கிற காட்டுப்பகுதி எல்லா பக்கமும் கம்பி வேலி போட்டு தன்னுடைய அத்தை வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து கம்பி வேலியை அமைக்க ஆரம்பிக்கிறாருங்க. இவர் நினைச்ச மாதிரி கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வார காலகட்டத்தில் அந்த 3 ஏக்கர் பரப்பளவிலையும் கம்பி வேலியை அமைச்சிட்டாங்க. அதற்கடுத்து அவர் நினைச்ச மாதிரியே இந்த காட்டுப்பகுதிக்கு தேவையான கிணறு ஒன்று வெட்டலாம்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுக்கிறாருங்க. அதற்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்காரு சொல்லியா, அவரை போய் பார்த்து அவருடைய மச்சன் கிணறு வெட்டக்கூடிய அந்த டெக்னீஷியன் இருக்கார் இல்லையா, அவரை இந்த காட்டுக்கு கூட்டு வர்றாருங்க. அவர் இந்த காட்டுக்கு வந்து அந்த 3 ஏக்கர் பரப்பளவில் எங்க கிணறு வெட்டலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருக்காருங்க. கடைசியாக ஒரு பர்டிகுலர் இடத்த இந்த இடத்துல கிணறு தோண்டிங்க அப்படின்னா ஒரு 100 அடி 150 அடியிலே கண்டிப்பாக தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. அதை கேட்ட அடுத்த செகண்டே பொன்னுச்சாமி கிணறு வெட்டக்கூடிய டீம் தேடலாம்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாருங்க. பொதுவாக இந்த விழுப்புரம் சைடு தான் தமிழ்நாடு முழுவதும் கிணறு வெட்டக்கூடிய நிறைய டீம் இருக்கும். ஸோ இவரும் வந்து விழுப்புரம் இருக்கக்கூடிய காரணத்தினால அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலேயே அந்த கிணறு வெட்டக்கூடிய டீம் ஒருத்தர் இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் பேசி முடிச்சு பணத்தை எல்லாம் செட்டில் பண்ணிட்டாருங்க. கடைசியாக அந்த கிணறு வெட்டக்கூடிய டீம் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அந்த நபர்கள் அப்படிங்கிற காரணத்தினால டெய்லியுமே கிணறு வெட்டி விட்டு சாயந்தரம் கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் ரொட்டீனா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை எதற்காக சொல்ற அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெரும்பாலும்
பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இந்த திண்டுக்கல், வேடசந்தூர், அதே மாதிரி தாராபுரம், ஈரோடு இந்த சைடில் கிணறு வெட்டணும் அப்படின்னா அந்த டீம் அங்கிருந்து வந்து எந்த காட்டு பகுதியில் கிணறு வெட்டுறமோ அதே இடத்துல குடிசை போட்டு தங்கி மொத்த வேலையை முடிச்சுட்டு போவாங்க. ஆனால் இந்த பொன்னுச்சாமி அப்படிங்கிறதுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. பக்கத்து கிராமத்திலேயே அந்த டீம் இருக்கக்கூடிய காரணத்தினால டெய்லியுமே வந்து கிணறு வெட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து வெட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரியே தொடர்ந்து வழக்கமாக வேலை நடந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாத காலகட்டத்துக்குள்ள பொன்னுச்சாமி நினைச்ச மாதிரியே அந்த காட்டில் கிணறு காமிச்ச அந்த இடத்துல 100 அடி 120 அடிக்கு கிணறு தோண்டிட்டாங்க. அதே மாதிரி அந்த டெக்னீஷியன் சொன்னார் இல்லையா, 120 அடி 130 அடியில் கண்டிப்பாக தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சொன்ன மாதிரியே இவருக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த நீர் விட்டு இவங்க நினைச்ச மாதிரியே கிடைச்சிருச்சுங்க. கிணறுல தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்ப ஆரம்பிக்குது. இவர் எப்படி இந்த காட்டு பகுதியை கண்டிப்பாக தண்ணீர் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவருடைய காட்டு பகுதியிலிருந்து ஒரு 3 காடு 4 காடு தள்ளி போனோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி சொல்லலாம். அந்த பகுதியும் இதே மாதிரி தான் ஒரு வருட காலகட்டத்துக்கு முன்னாடி பொட்டல் காடு மாதிரி இருந்திருக்குங்க. வெளியூரை சேர்ந்த ஒரு நபர் வந்து அந்த காட்டு பகுதியை விலைக்கு வாங்கி கிணற தோண்டி அவருக்கும் வந்து ஒரு 150 அடியில் தண்ணீர் கிடச்சிருக்குங்க. அதற்கு பிறகு ஒரு 6 மாத காலகட்டத்திலேயே அந்த பொட்டல் காட்டு பகுதி ஃபுல்லாக விவசாயம் செல்ற அளவு செலுத்து கிரீனிஷ் ஆயிருச்சுங்க. அதெல்லாம் மனசில் வச்ச பொன்னுச்சாமி அங்கே கண்டிப்பாக கிணறு விட்டும் போது தண்ணீர் கிடைச்ச அப்படின்னா நம்ம காட்டிலையும் கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதியில் தான் அந்த இடத்தையே விலைக்கு வாங்கினாருங்க. கடைசியாக இவர் திட்டமிட்ட மாதிரியே எல்லாமே சரியாக போன காரணத்தினால பொன்னுச்சாமி மற்றும் அவங்களுடைய மனைவி சந்தோஷத்தினுடைய உச்சத்துக்கே போனாங்க. அதே நேரத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பேசினாங்க அப்படின்னா, இந்த காட்டை வந்து வாங்க வேண்டாம், ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பொன்னுச்சாமி மற்றும் அவங்களுடைய மனைவி கிட்ட. நாங்கள் சொல்றதை கேட்டு அந்த காட்டை வாங்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போது அந்த தோட்டம் தான் பரம்பரையே மேல தூக்கி கொண்டு வரப்போகுது அப்படி சொல்லிட்டு வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த கட்டமாக பொன்னுச்சாமி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது 3 ஏக்கர் பரப்பளவுக்கு ஃபுல்லா தண்ணீர் பாசனம் வந்துருச்சு கிணறு மூலியமாக. ஒரு 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் பரப்பளவுல தென்னங்கன்றுகளை வாங்கி நட்டலாம், ஃபியூச்சர்ல வந்து தென்னங்கன்று மூலியமா நம்மளுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாருங்க. பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, கிராமத்துல எல்லாம் தன் பிள்ளை கைவிட்டாலும் தென்னம்பிள்ளை கைவிடாது அப்படி சொல்லிட்டு, அதையெல்லாம் மனசில் வச்சு தான் அந்த 1.5 ஏக்கர் பரப்பளவில் நாட்டு தென்னை மர கன்றுகளை வாங்கி நட ஆரம்பிச்சாருங்க கூலியாட்களை வச்சு. இந்த நிகழ்வுக்கு பின்பு தான் அந்த காடு மற்றும் பொன்னுச்சாமியுடைய ஃபேமிலியில அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சுங்க. எல்லா வீடியோக்களையும் சொல்ற மாதிரி ஆவியினுடைய ஆட்டம் தொடங்க ஆரம்பிச்சுங்க பொன்னுச்சாமியுடைய ஃபேமிலியில. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிணறு வெட்டி முடிச்சு 1 மாத காலகட்டம் கழிச்சு அந்த தென்னங்கன்றுகளை நட்டார் இல்லையா, எப்போது பார்த்தாலுங்க காலையில் ஒரு டைம், மதியம் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் வெளியே எங்கேயாவது சுத்திட்டு வந்தாலும் கூட தோட்டத்தை வந்து பார்த்துட்டு போவதை பொன்னுச்சாமி வழக்கமாக வச்சிருந்தாருங்க. அன்றைய நாளும் தென்னங்கன்றுகள் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்த இடத்துல கூலி ஆட்களை வச்சு விட்டு 5 மணி 5:30 மணிக்கு கூலியை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. கூலி ஆட்களுக்கு பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு பக்கத்து கிராமத்தில் ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போறாருங்க. போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே திரும்ப அதே வழியா தோட்டத்து வழியா வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காருங்க. வரும்போது தோட்டத்தை ஒரு சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணறு வெட்டக்கூடிய இடத்துல பைக்கை நிப்பாட்டிட்டு தோட்டத்துக்குள்ள வளம் வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த டைம் தோராயமாக ஒரு 5:30 to 5:45 மணி இருக்குங்க. அந்த நேரம் ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கக்கூடிய பகுதி தாங்க. பெரும்பாலும் இந்த கிளைமேட் மாறும்போது ஒரு சில 3 மாதங்கள் 4 மாதங்கள்ல 6 மணி 7 மணிக்கெல்லாம் வந்து பகல் மாதிரி இருக்கும். அதற்கடுத்து ஒரு 2-3 மாத காலகட்டம் கழிச்சு 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் இருட்டும். அந்த மாதிரி டைம் தாங்க இவர் சுத்தி பார்க்கக்கூடிய டைம். இதை எதற்காக சொல்ற அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க, புரியும். தோட்டத்து கிணறு பக்கத்துல பைக்கை நிப்பாட்டிட்டு தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த டைம் மாலை 5:45 மணியாக இருந்தாலும் கூட பகல் மாதிரி வெளிச்சம் நல்லாவே இருக்குங்க. கரெக்டா அந்த கிணறுக்கும் ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் தள்ளிங்க. ஏன்னா சுத்தி பரப்பளவு 3.5 ஏக்கர், எவ்வளவு நீளமா இருக்கும். ஒரு 400 மீட்டர் தள்ளி தென்னங்கன்றுகளை ஒவ்வொன்றா பார்த்துருக்காருங்க, சரியா நட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சரி வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு பைக் இருக்கக்கூடிய கிணற்று பக்கத்தில் நோக்கி வந்துட்டு இருக்காருங்க. அந்த டைமில் தான் தன்னுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத முதல் சம்பவம் இந்த பொன்னுச்சாமிக்கு அப்படின்னு சொல்லலாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆவாரங்காடு இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதி சுற்றி கிராமங்களே கிடையாதுங்க. அப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் சுற்றி தாங்க கிராமங்களே இருக்குது. ஆனால் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவங்க இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியிலிருந்து ஒரு 4 காடு 5 காடு தள்ளி இன்னொரு காட்டுப்பகுதி பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளாமை செய்யக்கூடிய அந்த காட்டுப்பகுதியில் பண்ணையத்துக்காக 2 குடும்பங்கள் இருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டே பொன்னுச்சாமி கிணற்றை நோக்கி வந்துட்டு கூடிய அந்த டைமில் கிணற்றுலேருந்து ஒரு 10 அடி 20 அடி தள்ளிங்க ஏதோ ஒரு பெண்மணிங்க, கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 23 to 25 வயசு இருக்குங்க. தூரத்திலிருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்மணி கிணற்றை நோக்கி மெதுவாக நடந்துட்டு கிணத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த பொன்னுச்சாமிக்கு யார் அப்படின்னே புரியலைங்க. இந்த நேரத்துக்கு இங்கே யாருமே வர வாய்ப்பே கிடையாது. யாரா இருக்கக்கூடும், கிணத்தை நோக்கி வர போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. அப்போது டக்குன்னு பொன்னுச்சாமி என்ன நினைச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏதோ குடும்ப பிரச்சனைனால பொண்ணு ஏதோ தற்கொலை பண்ணதான் அங்கே போவாதாட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இங்கிருந்து ஏமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாருங்க. பக்கத்தில் நெருங்கி போயிட்டே அந்த சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த பெண்மணி எதையுமே கண்டுக்கலீங்க. பொன்னுச்சாமி பேசுறத அன்கான்சியஸாக இருக்க மாதிரி அந்த கிணற்றை நோக்கி நடந்து போயிட்டே இருக்காங்க. கிணற்று சுத்துப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேரி எல்லாம் கட்டலீங்க. அவங்க பாட்டு போனாங்க அப்படின்னா கிணத்துக்குள்ள விழுந்தாங்க அப்படின்னா உயிர் போயிடும். அது மட்டும் இல்லாமல் புது கிணறு வேற,
கிணற்றுல இறங்குவதற்கு படிக்கட்டுகள் இருந்தாலும் கூட நேரா அன்கான்சியஸா போற மாதிரி அந்த பெண்மணி போறாங்க இல்லையா, உள்ள விழுந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சாவுதான், மரணம் தான். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டு, என்னமா கூப்பிட்டுட்டே இருக்கேன், எதுவுமே பதில் பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சத்தம் போடுறாங்க. ஆனா எதையுமே கண்டுக்காத அந்த பெண்மணி கடைசியாக அந்த கிணறுக்கூடிய எட்ஜு பகுதி இருக்கு இல்லையா, அந்த எட்ஜு பகுதிக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அதற்கடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா கிணத்துக்குள்ள விழுந்துருவாங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்ட மாதிரி அந்த தோட்டத்தை பார்த்துட்டு கிணறு பக்கத்தில் வந்து அந்த எட்ஜில் நின்றுட்டாங்க. இதை பார்த்த உடனே நடுநடுங்கி போயிட்டாருங்க. இப்போதான் தன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் பிரகாசமா இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல தன்னுடைய சொந்த கிணத்துல யாராவது ஒரு பெண்மணி வந்து விழுந்தாங்க அப்படின்னா காவல்துறையினர் கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க இல்லையா, இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா, அந்த பெண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் சொல்லிட்டு ஓட்டம் முடிச்சு அந்த கிணத்து பக்கத்தில் போயிட்டு இருக்காருங்க. கரெக்டா கிணற்றுக்கு ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் வேகமா நெருங்கி போன அடுத்த செகண்டேங்க அந்த எட்ஜில் நின்ற அந்த பெண்மணி எதுவுமே பார்க்காத மாதிரிங்க ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு கீழே பொத்துன்னு விழுகிற மாதிரி கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. நடுநடுங்கி போயிட்டாருங்க இந்த பொன்னுச்சாமி அப்படிங்கிறவர். அந்த பெண்மணி வந்து எட்ஜிலிருந்து கீழே விழுகும்போது ஒரு 150 அடி ஆழம் சொன்ன இல்லையா கிணறு, அந்த கிணத்துக்குள்ள விழுந்த அடுத்த செகண்டேங்க வேகமா ஓடி போய் கிணற்றினுடைய எட்ஜு பகுதியில் படபடப்போடு நின்று எட்டி பார்க்கறாருங்க. எட்டி பார்க்கும்போது இவருக்கு ஒரு பெரிய ஷாக்ங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லி பார்த்தா கண்ணெதிர்க்க பார்த்தாரு. அந்த பெண்மணி அப்படியே அன்கான்சியஸா வர மாதிரி வந்து உள்ள குதிச்சாங்க. அதே நேரத்தில் தண்ணீர் சத்தமும் கேட்டுச்சு குதிக்கும் போது. ஆனா இப்போது அந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு தெரியுதுங்க. இவருடைய கிணற்று தண்ணீரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்ணாடி மாதிரி அப்படி சொல்லலாங்க. நிறைய இடங்கள்ல கிணற்று தண்ணீர் வந்து கிளியரா இருக்குங்க. எவ்வளவு ஆழம் தண்ணீர் நிரம்பி இருந்தாலும் கூட அடிபாகத்தை வந்து பார்க்கலாம். அங்கிருந்து பார்த்தோம்னா கண்ணாடி மாதிரி தெளிவாக தெரியும். அதே மாதிரி தாங்க இவருடைய கிணற்றினுடைய தண்ணீரும் 5:45 to 6 மணி இருந்தாலும் கூட வெளிச்சம் நல்லா இருக்குன்னு சொன்னலையா, எட்டி பார்க்கும்போது இது சந்தோஷப்படுறதா அல்லது துக்கப்படுறதா அப்படின்னே தெரியலீங்க. அந்த கிணற்றுல வந்து தண்ணீர் அசைவே இல்லாமல் நார்மலாக இருக்க மாதிரி அப்படியே இருக்குதுங்க, அலையும் கூட பாயில. அது மட்டும் இல்லாமல் அடிபாகம் வரைக்கும் கிளியரா கண்ணாடி மாதிரி தெரிஞ்ச காரணத்தினால அந்த பெண்மணி குதிச்சு உள்ள இருந்தாங்கன்னா தெரியும் இல்லையா, அந்த சடலமாவது எதுவுமே கண்களுக்கு தட்டுப்படலிங்க. சுத்தி முத்தையும் பார்க்கறாருங்க. கடைசியாக சந்தேகத்தினுடைய அடிப்படையில் கிணற்றினுடைய படிக்கட்டுகள் இருக்கு இல்லையா, அந்த படிக்கட்டுகளில் பாதி படிக்கட்டுகள் கீழே இறங்குறாருங்க. இறங்கி மறுபடியும் எட்டி பார்க்கறாருங்க அருகாமையில் போய். அப்படி மறுபடியும் பார்க்கும்போது அந்த பெண்மணி உள்ள விழுந்ததற்கான எந்தவித அடையாளங்களும் இல்லைங்க. பயத்தோடும் பதட்டத்தோடும் சந்தேகத்தின் அடிப்படையில் வேக வேகமாக மேலே வந்து பைக் எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. வீட்டுக்கு வர வரைக்கும் குழப்பத்தினுடைய உச்சத்திலேயே இருந்திருக்காருங்க. அதற்கடுத்து தன்னுடைய மனைவி என்னாச்சுங்க ஏதோ திங்க் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முகபாவனையை வச்சு. உடனே சுதாரிச்சுக்கிட்ட பொன்னுச்சாமி தன்னுடைய மனைவி கிட்ட நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்தாருங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க வந்து எந்தவித ரகசியங்களையும் மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க. எதை சொன்னாலும் பக்கத்து வீட்டு பெண்கள் அல்லது யாராவது கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க. அப்படி ஷேர் பண்ணாங்க அப்படின்னா தோட்டத்தில் ஆவி பேய் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பரவலாக செய்தி போக ஆரம்பிக்கும். கூலி ஆட்கள் கூட இங்கே வரமாட்டாங்க வேலை செய்வதற்கு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புழுங்கிட்டு இருந்திருக்காருங்க. அதே நேரத்தில் இந்த காட்டுப்பகுதியை வாங்கும்போது கிராமத்தில் இருக்கக்கூடிய உற்சார் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை வாங்க வேண்டாம், அங்கே நிறைய அப்நார்மல் அமானுஷிய விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதையெல்லாம் மனசுக்குள்ள கொண்டு வந்து குழப்பிக்கிட்டாருங்க. நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு கணவன் மனைவி தூங்கலான்னு கூட பொன்னுச்சாமிக்கு தோட்டத்தில் நடந்த விஷயங்களை யோசிச்சு தூக்கமே வரலீங்க. 2 மணி 3 மணிக்கெல்லாம் மனைவி எந்திரிச்சு என்னங்க படுத்த உடனே தூங்கிடுவீங்க, எதை யோசிச்சுட்டு இருக்கேன் சொல்லி கேட்கும்போது மறுபடியும் சைலண்டாவே இருந்திருக்காருங்க. காலையில் 5 மணி 5:30 மணி ஆன உடனே தன்னுடைய பைக் எடுத்துட்டு மறுபடியும் தோட்டத்துக்கு போறாருங்க. முன்னாடி நாள் மாலை தான் ஓரளவுக்கு நம்ம தெரியாம பார்க்காம விட்ட மாட்டிருக்கு. கண்ணெதிர்க்கு ஒரு பெண் குதிச்சதை பார்த்தோம்ல, இப்போது போய் நல்லா தெளிவாக தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் தோட்டத்துக்கு போய் பைக்கை நிப்பாட்டிட்டு கிணத்து பக்கத்தில் அடியில் வரைக்கும் இறங்கி சுற்றி தேடி பார்க்குறாருங்க. எதுவுமே இல்லாத காரணத்தினால குழம்பி போய் கிணத்துக்கு மேலே வந்துட்டாருங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்த இந்த பொன்னுச்சாமி அடுத்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 காடு 3 காடு தள்ளி அங்கே பண்ணையத்துக்காக ஒரு குடும்பம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாருங்க. எதற்காக அங்கே போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் புரியலைங்க. இருந்தாலும் போய் ஏதாவது செய்திக்கான சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு கிளம்பி பைக் எடுத்து அங்கே போறாருங்க. அங்கே போன உடனே அந்த பண்ணையத்தில் வேலை செய்யக்கூடிய 2 குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே இவரை பார்த்துட்டு வர்றாங்க. என்னாச்சுங்க, நீங்க நினைச்ச மாதிரியே கிணறெல்லாம் வெட்டி தென்னங்கண்டெல்லாம் வச்சுட்டீங்க, நாங்களும் வந்து பார்த்துட்டு தான் போனோம், சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எவ்வளவு பேசினாலும் பொன்னுச்சாமி எந்த வித பதிலும் சொல்லாம பைக் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் அமைதியாக உட்காந்துட்டாருங்க கவலையோடு. அதே நேரத்தில் நடந்த எல்லாம் யோசிச்சு திங்க் பண்ணிட்டே இருக்காருங்க. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கழிச்சு தான் அந்த நபர்கள் மறுபடியும் என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. அந்த குடும்ப உறுப்பினர்கள் 2 ஆண்மகன்கள், 2 குடும்பம் இருக்குன்னு சொன்னலையா அவங்க. கடைசியாக என்ன நினைச்சார் அப்படின்னு தெரியலீங்க, எதற்காக வந்தாருன்னே தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா பார்த்துட்டு போல வந்து அப்படி சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாருங்க. அப்போது ஒரு 10 அடி 20 அடி பைக்கில் தாண்டி பொன்னுச்சாமி போயிட்டே இருக்கும்போது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 2 ஆண்மகன்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒருத்தர் எதையோ ஷேர் பண்ணதுக்காக சொல்ல வேண்டாம் சொல்லிட்டு எதை பேசிட்டு இருக்காங்க. தன்னுடைய பைக்கினுடைய கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடி வழியாக பொன்னுச்சாமி பார்த்துட்டாருங்க. உடனே பைக்கை டக்குன்னு நிப்பாட்டிட்டாருங்க. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களும் ஏதோ பார்த்துருப்பாங்களாட்டுக்கு, நம்மகிட்ட ஷேர் பண்ணுறதை ஏதோ ட்ரை பண்ணுறாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை திரும்பிட்டு மறுபடியும் அவங்க பக்கத்தில் வர்றாங்க. வந்த உடனே என்னமோ பேசிட்டு இருந்தீங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னுச்சாமி கேட்குறாருங்க. அப்படி கேட்ட உடனே கொஞ்ச நேரம் அமைதியாக யோசிச்சு பார்த்த அந்த 2 ஆண்மகன்களும் பொன்னுச்சாமி கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. சொல்லுங்க பரவாயில்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொன்னுச்சாமி கேட்கும்போது, ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறோம், அதற்கு பதில் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு நபர் கேள்வி கேட்குறாருங்க. என்னன்னு கேள்வி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னுச்சாமி சொன்ன அடுத்த செகண்டே அந்த காட்டு பகுதியை விலைக்கு வாங்கி
வேலியெல்லாம் போட்டு கிணறெல்லாம் வச்சு தென்னங்கன்று வச்சிட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது அங்கே அப்நார்மலாக தட்டுப்படுச்சா, அதாவது நடக்கக்கூடாது நடச்சா அல்லது உருவங்களை ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுச்சுங்க பொன்னுச்சாமி அப்படிங்கிற நபருக்கு. உருவங்கள் ஏதாவது தட்டுப்படுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் அடுத்த செகண்டே பொன்னுச்சாமிக்கு புரிஞ்சிச்சுங்க. தன்னுடைய கண்களுக்கு அந்த இளம்பெண்ணினுடைய ஆன்மா தட்டுப்படுச்சு இல்லையா, அதே மாதிரி இவங்களும் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு மிக முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பொன்னுச்சாமி முதல் முறை ஒரு பெண்மணி கிணத்துல குதிக்கும் போது உடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தாவணி பாவாடை மாதிரி தாங்க போட்டிருந்தாங்க. 97 காலகட்டத்திலாம் பெரும்பாலும் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே தாவணி பாவாடை போடுவதா வழக்கம். இப்போதான் சுடிதார் சேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்ட பொன்னுச்சாமி வந்து பார்த்தீங்கன்னா தான் பார்த்ததை இவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறாருங்க. உடனே அந்த 2 பேரும் தன்னுடைய கண்களில் பார்த்த விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க பொன்னுச்சாமி கிட்ட. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பொன்னுச்சாமியுடைய காட்டிலிருந்து 4 காடுகள் தள்ளி இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியில் தான் பண்ணையத்தில் வேலை செய்கிறாங்க. 7 மணி 8 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னு டென்ட் கொட்டாய் ஒன்று இருக்குது. பழைய படங்கள்லாம் போடுவாங்க, திரைப்படங்கள். அந்த படங்களை பார்ப்பதற்கு இந்த 2 ஆண்மங்களும் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு வருவது வழக்கங்க இரவு நேரங்களில். அப்படி ஒரு நாள் திரைப்படத்துக்கு போன அந்த 2 ஆண்மங்களும் சைக்கிளில் படத்துக்கு போயிட்டு நைட்டு ஒரு 11 மணி தோராயமாக ரிட்டன் இவங்களுடைய பொன்னுச்சாமியுடைய காட்டுப்பகுதியை தாண்டி தாங்க இவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய தோட்டத்துக்கே வர முடியும். அதே மாதிரி வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த டைமில் இவங்க திரைப்படத்துக்கு போயிட்டு வந்த அந்த டைமில் கிணறு வந்து பார்த்தீங்கன்னா பாதி கிணறு மட்டும் வெட்டிட்டு மீதி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் மேலே குமிழ் மாதிரி மலை மாதிரி கூஞ்சு கிடக்குங்க. அந்த சமயத்தில் தான் இவங்க வந்துட்டு இருக்கும்போது யதார்த்தமாக அந்த கிணறு வெட்டக்கூடிய பகுதியை திரும்பி பார்க்குறாங்க 2 ஆண்மங்களும். நல்ல பொட்டல் காடு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்களுக்கு ஒரு காட்சி தென்படுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பொன்னுச்சாமிக்கு எப்படி தட்டுப்படுச்சோ அதே மாதிரிங்க 23 to 25 வயசு தான் இருக்கும். தாவணி பாவாடையோடு ஒரு பெண்மணி கரெக்டாக இவர் பார்த்த அந்த இடத்துல இருந்து நேராக அந்த கிணற்றை நோக்கி பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்குங்க. தூரத்திலிருந்து பார்த்தா இவங்க 2 பேருக்கும் ஷாக் ஆயிடுச்சுங்க. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த டைமில் நிலா வெளிச்சம் இருந்த காரணத்தினால அந்த உருவத்தை நல்லாவே தெளிவாக பார்க்க முடிச்சுங்க. இவங்களும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏதோ ஒரு பெண்மணி குடும்ப பிரச்சனை காரணத்தினால தற்கொலை பண்ண தான் வந்திருக்க மாட்டிருக்கு, காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு அதில் ஒரு நபர் வேக வேகமாக அந்த பெண் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி கிணற்றை நோக்கி வந்துட்டு இருக்காருங்க. இன்னொரு நபர் சுதாரிச்சுக்கிட்டாருங்க. டே போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல அந்த நபர் டே யாருன்னு தெரியல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி வராருங்க. அப்படி அவர் காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கும்போது அந்த கிணறு வெட்டக்கூடிய ஸ்டேஜ் வந்து பாதி தான் அந்த டைமில் இருந்துச்சு இல்லையா. குளிர் இந்த மண்ணையெல்லாம் எடுத்து மலை மாதிரி கூச்சிட்டு இருக்காங்க. அந்த மலைக்கு மேலே அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி அந்த இளம்பெண் ஏறிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு நபர் வந்து அதை பார்த்தாங்க வேணான்னு சொல்றாரு, ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதையெல்லாம் கேட்காம பக்கத்தில் நெருங்கி வர அந்த மலை மாதிரி கூச்சக்கூடிய மண்ணு மேலே ஏறி நின்று அந்த மேட்டில் ஏறி நின்று டக்குன்னு அப்படியே கிணத்துக்குள்ள கூச்சிருக்கு அந்த உருவம். குதிக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே ஓடி வந்து காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு பார்த்த நபர் ஸ்டன் ஆகி நின்ட்டாருங்க. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மண்மேட்டிலிருந்து அப்படி குதிக்கலாம் முடியாதுங்க. ஆனால் காட்டில் அப்படியே ஜம்ப் பண்ண மாதிரி குரங்கு ஜம்ப் பண்ணுற மாதிரி ஜம்ப் பண்ணி கிணத்துக்குள்ளே குதிச்சுங்க. இவர் வந்து கிணறு வெட்டி ஒரு 1 மாதம் 2 மாதம் இருந்தாலும் கூட கிணத்து புறான்னு சொல்லுவாங்க. கிணறுகள் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கூடு கட்டி அங்கே வாழுங்கள் நிறைய புறாக்கள். அப்படி இருக்கக்கூடிய புறாக்கள் அந்த உருவம் உள்ள குதிச்சா அடுத்த செகண்டி பயங்கரமாக இருட்டு நேரத்தில் புறாக்கள் ஒட்டுமொத்தமாக கிணத்து சைடில் இருந்த கூடு கட்டின அனைத்தும் மேலே கதறிட்டு வருதுங்க. புறாக்களுடைய அந்த படபடப்பு சத்தம், அதே நேரத்தில் அந்த உருவம் உள்ள குதிச்சா அந்த செயலெல்லாம் பார்த்து காப்பாற்ற வந்த நபர் மறுபடியும் இன்னொரு நபர் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட ஓடி வந்துட்டாருங்க. வந்துட்டு அடிச்சு பிடிச்சி சைக்கிள் எடுத்துட்டு இவங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மனைவிகள் குழந்தைகள்கிட்ட யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலீங்க. தான் பார்த்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் அப்படியே பொன்னுச்சாமி கிட்ட அந்த 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சுதாரிச்சுட்டாருங்க பொன்னுச்சாமி. தனக்கு காட்சி அளிச்ச மாதிரியே இவங்களும் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கூட டக்குன்னு இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏப்பா நான் இங்கே வந்து காடா வாங்கி கிணறா வெட்டி தென்னங்கன்னெல்லாம் வச்சுட்டேன், எனக்கெல்லாம் எதுவும் தட்டுப்படல, உங்களுக்கு மட்டும் எப்படிப்பா தட்டுப்படுச்சு, இது ஊருக்குள்ள கார சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டாருங்க. இப்படி திட்டுவதற்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா கூலி ஆட்கள் வரமாட்டாங்க, இந்த காட்டை பற்றி தப்பான அபிப்பிராயத்துக்கு கிராம மக்கள் வந்துருவாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு திட்டி விட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பைக் எடுத்துட்டு நேராக வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காருங்க. வர்ற வரைக்கும் உடம்பே நடுங்குதுங்க இந்த பொன்னுச்சாமி அப்படிங்கிற நபருக்கு. அவங்க சொல்வது உண்மைதான், நம்மளும் அதை நேரில் பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம வந்து இப்படி சிக்கிட்டமே என்ன பண்ணுறது, இருந்த மொத்த சேவிங்ஸ் பணத்தையும் இந்த காட்டில் போட்டோம், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து அன்றைய இரவு தூங்க கூட இல்லைங்க. மனைவி வந்து சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சண்டை கட்டிட்டாருங்க. தன்னுடைய மனசில் வச்சிருக்கக்கூடிய அந்த கவலை யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் வீட்லேயும் சண்டையாகி போச்சுங்க. அடுத்த நாள் காலையில் 9:15 மணி 9:30 மணி தோராயமாக வீட்டில் தன்னுடைய மனைவியோட சண்டை கட்டிட்டு இருக்காரு இல்லையா, அதனால் தோட்டத்துக்காக போகலாம்னு சொல்லிட்டு பைக் எடுக்கிறாருங்க. பைக் எடுத்து அடிச்சுக்கிட்டே அவங்களுடைய மனைவி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நானும் தோட்டத்துக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போதுதான் சரி வேண்டாம்னு சொன்னால் கண்டிப்பாக சண்டை போடுவா, வந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறின காரணத்தினால நேராக 2 பேரும் சேர்ந்து தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. வீட்டிலிருந்து தோட்டத்துக்கு வர வரைக்குமே நைட்டு நடந்த சண்டை காரணத்தினால பேசிக்கவே இல்லைங்க. தோட்டத்தில் வந்து கிணற்று பக்கத்தில் பைக்கை நிப்பாட்டிட்டு கிணற்றுக்குள்ள மறுபடியும் எட்டி பார்க்குறாங்க. தன்னுடைய மனைவி கிட்ட தான் நடந்த விஷயங்களை சொல்லி அதே நேரத்தில் அவங்களுடைய மனைவி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த 3 ஏக்கர் பரப்பளவில் தென்னை
தென்னங்கன்களை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சைடு போய் சுற்றி பார்த்துருக்காங்க. ஒரு 10 நிமிடத்துக்கு மேலே அந்த கிணத்தையே சுற்றி பார்த்துட்டு கடைசியாக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த தோட்டத்தை சுற்றி கம்பி வேலிகள் அமைச்சிருக்காங்க இல்லையா, காட்டு முயல்களுடைய நடமாட்டம் அங்கே அதிகம். தோட்டத்தினுடைய கடைசி எண்டு சைடில் தான் அந்த முயல்களுக்கான கண்ணி வலைகளை அமைச்சிருக்காங்க. அங்கே போய் பார்த்துட்டு இருக்காரு, முயல்கள் எதுவும் சிக்கல. சரி, திரும்பி கிணத்துக்கு திரும்பலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மறுபடியும் இவருக்கு ஒரு பெரிய ஷாக் தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தென்னங்கன்றை சுற்றி பார்த்துருந்த பரிமளா அப்படிங்கிற அவங்களுடைய மனைவி, அந்த பெண்மணி எந்த இடத்துல இருந்து கிணத்தை நோக்கி பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து போனாங்களோ அதே மாதிரிங்க பரிமளா அப்படிங்கிற அவங்களுடைய மனைவி கிணத்தை நோக்கி அன்கான்சியஸாக இருக்கிற மாதிரி நடந்து போறாங்க. இதை பார்த்த உடனே கத்துறாருங்க, பரிமளா அங்கே போகாத அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு சத்தம் போட்டாலும் கூட தன்னுடைய கணவர் சொல்வது காதலியே விழுலையாட்டுங்க. அந்த ஆன்மா வந்து பொசஸ் பண்ணிச்சாட்டு கண்ட்ரோல் பண்ணி அந்த கிணத்தை நோக்கி கூட்டிட்டு போகுதுங்க. இவர் காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே போட்டு ஓட்ட முடிச்சு போறாருங்க கிணத்தை நோக்கி. இவர் போறதுக்குள்ளேயே அவங்களுடைய மனைவி கிணத்தினுடைய எஜ்ஜு பகுதிக்கு வந்துட்டாங்க. ஒரு அடி தாண்டாங்க அப்படின்னா உள்ள விழுந்துருவாங்க. எப்படியோ தன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருளா என்ன அப்படின்னு தெரியலீங்க, சாமியை மனசில் நினைச்சிட்டு வேகமாக ஓடி போய் அவங்களுடைய மனைவி உள்ள குதிக்கக்கூடிய அந்த டைம்லயே சேரியை பிடிச்சி வெடுக்குன்னு இழுத்துக்கிட்டு வீசிட்டாருங்க. நல்ல வேலைங்க, கிணத்துக்குள்ள விழுந்து இங்கிட்டு விழுந்துட்டாங்க. விழுந்த பிறகு கூட எந்திரிச்சு கிணத்து பக்கத்திலேயே போக பார்க்குறாங்க. பிரம்ம பிடிச்ச மாதிரி பண்றாங்க. அவங்களுடைய சுயநினைவிலேயே இல்லை. சுதாரிச்சுக்கிட்டு அவருடைய கணவர் ஓங்கி பலார்னு ஒரு அப்பப்பி அந்த கிணற்றினுடைய மடை அப்படின்னு சொல்லுவாங்க, சிமெண்ட் தொட்டி மாதிரி வச்சிருப்பாங்க, அதில் கூடிய தண்ணீர் எடுத்து முகத்தில் தெளிக்கிறாருங்க. தெளிச்சு அடிச்சுக்கிட்டு நார்மலாக இருக்காங்க. நார்மலான உடனே அவங்களுக்கு புரிஞ்சிச்சுங்க தனக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடிச்ச மாதிரி இருந்துச்சு, எதுக்காக தலையில் தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றுமில்ல நீ மயங்கி விழுந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய மனைவி அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சுங்க. அவங்க அந்த தென்னங்கன்று பக்கத்தில் சுற்றிட்டு கன்றுகளை பார்த்துட்டு இருந்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. கிணத்து பக்கத்தில் எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லைங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தன்னுடைய கணவரான பொன்னுசாமி கிட்ட எனக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி பைக்கில் கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு யோசிச்சு பார்ப்பாங்களாட்டுங்க பரிமளா அப்படிங்கிறவங்க. தென்னங்கன்றுகளை சுற்றி பார்த்தது மட்டும் தான் இருந்துச்சு. கிணத்து பக்கத்தில் எப்படி வந்த சொல்லிட்டு திங்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுமே பேசலைங்க. ஆனால் இவருக்கு புரிஞ்சிச்சுங்க ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கிணத்துல குதிக்க பார்த்த தன்னுடைய வணியை இழுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போட்ட பிறகும் கூட ஒரு மாதிரி செயல்பட்டாங்க. அவங்களுடைய முகத்தோற்றமே வேற மாதிரி இருந்துச்சு. ஏதோ புன்சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தாங்க. அதற்கு பிறகுதான் ஓங்கி ஆரம்பிச்சு தண்ணியை தெளிச்சு நார்மல் பண்ணாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தன்னுடைய மனைவியை பொசஸ் பண்ணிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. அவர் அந்த பண்ணையக்காரங்கிட்ட அந்த 2 குடும்பத்தினுடைய தலைவர்களை பார்த்துட்டு வந்த உடனே புரிஞ்சிச்சுங்க இந்த தோட்டத்தில் ஏதோ ஒரு கன்னி பெண்ணுடைய ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல பதிஞ்சிருச்சு. தன்னுடைய மனைவிக்கு நடந்த நிகழ்வு யோசிச்சு பார்த்து கண்டிப்பா பொசஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் அன்றைய இரவே ஒரு பயங்கரம் நடந்துச்சுங்க. காலையில் 10 மணி 10:30 மணிக்கு தான் அந்த தோட்டத்தில் அவங்களுடைய மனைவி வந்து உள்ள விழுந்த மாதிரி அந்த அமானுஷ சம்பவம் நடந்துச்சு. வீட்டுக்கு கூட்டு வந்து ஒரு மதியம் கூட சாப்பிடவும் இல்லைங்க, படுத்தவங்க தான். 5:30 மணி 6 மணி ஆகுதுங்க சாயந்தர நேரம் வரைக்கும். கிராமத்தில் அப்படிலாம் தூங்கினாங்கன்னா கண்டிப்பாக திட்டுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பி பார்க்குறாங்க, எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. கடைசியாக 7 மணி வரைக்கும் காத்திருந்து சாப்பாடு வேறு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு செய்ய தெரியாது பொன்னுசாமிக்கு. எந்திரிடி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கையிலிருந்து எழுப்பி விட பார்த்துருக்காருங்க. ஒரு அதட்டிருக்காரு. அதட்டினா அடுத்த செகண்டேங்க தன்னுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத உயிர் நாடியே நடுங்கும் வகையில் ஒரு காட்சியை அப்போது பொன்னுசாமி பார்க்குறாருங்க. படுக்கையில் தரையில் தாங்க படுத்திருக்காங்க. அப்படி அதட்டி எழுப்புனா அடுத்த செகண்டேங்க ஓட்டு வீடு தான் இவங்க இருக்கக்கூடியது. பொதுவாக கிராமத்தினுடைய ஓட்டு வீடுகள்லாம் விட்டம் மாதிரி பெரிய தூண் மாதிரி இருக்கும், மரத்தூண். அந்த தூண் மேலே தரையிருந்து அப்படியே சரட்டுன்னு அப்படியே துள்ளி குதிச்ச மாதிரி குதிச்சு ஆகாயத்தில் போகிற மாதிரி போயிட்டு அந்த விட்டத்து மேலே குரங்கு மாதிரி குறைஞ்சிட்டாங்க. அந்த பெண்ணுக்கு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 38-39 வயது இருக்கும். அந்த வயதுலாம் பெண்கள் வந்து அந்த விட்டத்தில் ஏறுவதே கஷ்டங்க. ஆனால் எப்படி கண்ணிமைக்கும் நேரத்தில் தரையிலிருந்து மேலே போய் அவங்க உட்காந்தாங்கன்னே தெரியலிங்க. அதுக்கு அடுத்த செகண்ட் மிரண்டு போயிட்டாருங்க, கத்திட்டாரு பயத்தில். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அடிச்சுக்கிட்டே விட்டத்து மேலே உட்காந்துட்டு வித்தியாசமாக பண்ணுறாங்க அந்த பரிமளா அப்படிங்கிற பொன்னுசாமியினுடைய மனைவி. கடைசியாக உற்றார் உறவினர்கள் ஆண்கள் பெண்கள்லாம் சேர்ந்து விட்டத்தில் இருக்கக்கூடிய பரிமளாவை கட்டுப்படுத்தி கீழே கொண்டு வர்றாங்க. கீழே கொண்டு வர அத்தனை பேர்த்தையும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. 10 பேர் 15 பேர் சேர்ந்து பரிமளாவை கட்டுப்படுத்த பார்த்தாலும் கூட முடியலிங்க. அந்த ஆன்மா உள்ள இறங்கி இருக்க மாட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்த பொன்னுசாமி பரிமளா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பரிமளா இல்லடா வள்ளியம்மா அப்படி சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்குங்க. இதை கேட்ட உடனே நாடி நரம்பெல்லாம் பயக்கிற மாதிரி பொன்னுசாமி அரண்டு போயிட்டாருங்க. ஊர் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ கருப்பு அண்டி இருக்க மாட்டேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக உற்றார் உறவினர்கள் சேர்ந்து இந்த பெண்ணை எப்படியாவது இருந்து மீட்டெடுத்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரிகவாதி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போது ஊர் பெரியவர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாகாளியம்மன் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு கூட்டு போனோம் அப்படின்னா இதுல மீண்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காரணத்தினால உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவை பிடிச்சி அங்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. போற வரைக்குமே பரிமளாவும் அடங்கல, உடம்பில் இருக்கக்கூடிய ஆன்மா வந்து பயங்கரமான ஆட்டத்தை காமிக்குது. ஆட்டோ டிரைவர் வந்து ரொம்ப பயப்படுறாருங்க, முடியாதுன்னு சொல்றாரு. பொன்னுசாமி வந்து ஆட்டோ டிரைவர்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சறாருங்க. உங்களுடைய குடும்பத்தில் இப்படி நடந்துருச்சுன்னா இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்ற காரணத்தினால ஆட்டோ டிரைவரும் மனமிறங்கி போயிட்டாருங்க. கடைசியாக ஒரு வழியாக எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மாகாளியம்மன் கோவில் முன்னாடி வாசல்ல உட்கார வைக்கிறாங்க. எல்லா பூசாரிகளும் வந்த உடனே ஊர் மக்களை பார்த்து நீங்களா விட்டுருங்க அப்படி சொன்னா அடுத்த செகண்டேங்க ஒரு அடி கூட நகர்லிங்க. அப்படியே அங்கே ஒரு மரம் இருக்கு உட்காந்துக்குச்சு
பரிமளா அப்படிங்கிற அந்த பெண்மணி ஆன்மா உள்ள இருக்கக்கூடிய காரணத்தால அந்த பூசாரியில் தலைமை பூசாரி உள்ள வந்து கருவறையில் அபிஷேக பூஜையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ரிச்சுவலுக்காக தேவையான அந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செய்ய செய்ய கடைசியாக கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுங்க பரிமளாவுடைய உடம்புல இருக்கக்கூடிய வள்ளியம்மாளுடைய ஆன்மா. நீ யாரு, எதற்காக இந்த பெண்ணை துன்புறுத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சம்பவம் நடக்குது 1997 காலகட்டம். அங்கிருந்து 10 வருஷம் கழிச்சுங்க 87 வச்சுக்கலாமே. 87 காலகட்டத்தில் இவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த பெண்மணி கிடையாது வள்ளியம்மாள், வேறொரு கிராமத்தை சேர்ந்தவங்க. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஆவாரங்காடு பகுதியிலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா இந்த வள்ளியம்மாளுடைய கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு பையனை காதலிச்சிட்டு இருக்காங்க. அந்த பையன் ஒரு நாள் வள்ளியம்மாளை இந்த ஆவாரங்காட்டு பகுதி கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வர ட்ரை பண்ணியிருக்காருங்க. இந்த வள்ளியம்மாள் எவ்வளவோ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக தன்னுடைய காதலன் கூப்பிடுறான்னு அப்படின்னு சொல்லி நம்பி அந்த ஆவாரங்காட்டு பகுதிக்கு வந்திருக்காங்க. 97 காலகட்டத்திலேயே அந்த காட்டு பகுதி முழுவதும் ஆள் அரவமற்ற பகுதி தான். கத்துனாலும் குத்தி போட்டாலும் சத்தம் போட்டாலும் யாருமே வந்து காப்பாற்றலாம் வரமாட்டாங்க, எந்த சத்தமும் கேட்காது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆவாரங்காட்டு பகுதிக்கு அந்த வள்ளியம்மாள் தன்னுடைய காதலன் கூப்பிட்ட காரணத்தினால வந்திருக்காங்க. வந்த உடனே 2 பேரும் வந்து தனியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தன்னுடைய காதலன் வேறொரு தவறான விஷயத்தை செஞ்சிருக்காங்க. இப்போது ரீசெண்ட் டேஸில் கூட சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா, நார்த் இந்தியாவில் ஒரு பொண்ணு ஒரு காதலனை நம்பி வந்து 6-7 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை சீரழிச்சு கொன்னுட்டாங்க. அதே மாதிரி தாங்க இந்த வள்ளியம்மாள் அப்படிங்கிற இந்த பெண்ணுக்கும் நடந்திருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா வள்ளியம்மாளுடைய காதலன் இந்த இடத்துக்கு நான் கூட்டு வந்துடும் சொல்லிட்டு முன்னாடியே குடிகார நண்பர்கள் 4-5 பேர் அங்கே மறைஞ்சிருந்திருக்காங்க. அந்த பெண் அங்கே வந்த அடுத்த செகண்டே எல்லாரும் சேர்ந்து இந்த பெண்ணை சீரழிச்சு சின்னாப்பனமாக்க பார்த்துருக்காங்க. கெஞ்சி கூத்தாடி இருக்காங்க தன்னுடைய காதலன் கிட்ட. என்னுடைய எதிர்காலமே நீ தான் அப்படி சொல்லிட்டு நம்பி வந்தனே, இப்போது உன்னுடைய நண்பர்களுக்கு என்னை இரையாக்கறி என்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்காங்க. அந்த நண்பன் குடிச்சிட்டு என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீ எதுக்கு என்ன நம்பி வந்த, நான் உன்னை காதலிக்கலாம் இல்லை, என்னுடைய நண்பர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவளை கண்ட்ரோல் பண்ணி வலைக்குள்ள கொண்டு வரமான்னு சொல்லிட்டு சவால் விட்டாங்க, அதற்காக தான் நான் இப்படி பண்ணேன், என்னுடைய நண்பர்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு நீ தான் விருந்து அப்படி சொல்லிட்டு இப்படி அசிங்கமாக பேசியிருக்காங்க. எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாம பரிமளாவுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த வள்ளியம்மாளுடைய ஆன்மா சொல்லியிருக்கீங்க. கடைசியாக அந்த வள்ளியம்மாள் அப்படிங்கிற அந்த பெண்ணை அந்த காம அரக்கர்கள் சீரழிச்சு விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டாங்க அந்த வள்ளியம்மாள் இருந்திருக்காங்க. அதே மாதிரி கெஞ்சிருக்காங்க, என்னை விட்டுடுங்க, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என் உயிரை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இவளை விட்டா ஊர்க்காரங்கிட்ட சொல்லி நம்ம வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும், ஊர்க்காரங்க நம்மளை அடிச்சே கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச அந்த குடிகார வாலிபர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பெண்ணை அங்கேயே அடித்து தலையில் அடித்து கொண்டிருக்காங்க. கொன்று அந்த ஆவாரங்காட்டிலேயே புதைச்சிட்டாங்க. புதைச்சதுக்கு பிறகு அந்த காம கொடூர்கள் எதுவுமே தெரியாத மாதிரி ஊருக்குள்ளே உலா வந்துட்டுருக்காங்க. வள்ளியம்மாளுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 நாள் அங்கே எங்கேயும் தேடி பார்த்துட்டு காவல்துறையினர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. காவல்துறையினரும் எல்லா பக்கமும் சல்லடை போட்டு தேடுறாங்க, எங்கேயுமே அந்த பெண்ணை கண்டுபிடிக்கவே முடியல. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வள்ளியம்மாளுடைய புதைக்கப்பட்ட இடமும் அவங்களுடைய கிராமம் 6 கிலோமீட்டர். ஸோ இந்த காட்டுப்பகுதிக்கு வந்து காவல்துறையினர் தேட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா, அந்த காரணத்தினால எல்லா பக்கமும் தேடுறாங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக 2 மாத காலகட்டம் ஆகியும் கூட வள்ளியம்மாளை கண்டுபிடிக்கவே முடியலைங்க. அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே. 2 மாத காலகட்டம் கழிச்சுங்க அந்த காதலன் இருக்காங்க இல்லையா, ஒரு நாள் ஃபுல்லாக குடிச்சிட்டு போதையில் என்ன பண்ணுற பற்றி தெரியாமல் வள்ளியம்மாள் புதைக்கப்பட்ட அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தை நோக்கி வந்திருக்காங்க. இவன் வந்ததுக்கான காரணம் யாராவது தோண்டி நாய்களுக்கான எடுத்து விட்டுருச்சா அல்லது சேஃபாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பதற்காக வந்திருப்பானுங்க. வந்தவன் வள்ளியம்மாளை புதைச்சு குளிமேடாக்கின அந்த இடத்துல உட்காந்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு மறுபடியும் அந்த வள்ளியம்மாளை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் அப்போதே வள்ளியம்மாளுடைய ஆன்மா அந்த காதலனை பொசஸ் பண்ணிச்சுங்க. பொசஸ் பண்ணிட்டு நேராக கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ஊர் மக்கள் முன்னாடி எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அந்த காதலனுடைய வாயினாலேயே சொல்ல வச்சிருச்சுங்க. வேறொரு நபரை ஆக்குபை பண்ணி சொன்னால் கண்டிப்பாக நம்ப கூட மாட்டாங்க. ஆனால் கொன்னவ உடம்புலையே பொசஸ் பண்ணி போய் சொன்னாங்க அப்படின்னா நம்புவாங்க இல்லையா. அதை பயன்படுத்தி தான் வள்ளியம்மாளுடைய ஆன்மா காதலனுடைய உடம்புல இறங்கி ஊர் மக்கள் முன்னாடி கதறி எழுதுன்னு சொல்லுதுங்க. ஊர் மக்கள்லாம் பார்த்து ஷாக் ஆகி மீதம் இருக்கக்கூடிய 4 பேர் 5 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் விரட்டி பிடிச்சி அந்த இடத்துக்கு கூட்டு போகிறாங்க காவல்துறையினர் உதவியோடு. அங்கே போய் பார்க்கும்போது அந்த காதலனுடைய உடம்புல இறங்கி சொன்ன விஷயம் அனைத்தும் உண்மைங்க. ஏன்னா வள்ளியம்மாளுடைய ஆன்மா தான் சொல்லியிருக்கு. தோண்டி எடுத்து அந்த சடலத்தை மீட்டெடுக்கிறாங்க. கடைசியாக எல்லா ப்ரொசீஜரையும் செஞ்சு முடிச்சு அந்த நபர்கள் காமக்கொடூர்கள் அனைவரையும் எடுத்து போய் சிறையில் அடைச்சிருக்காங்க. அந்த சிறையில் அடைக்கப்பட்ட அந்த நபர் 3 மாத காலகட்டத்திலேயே சிறையிலேயே இறந்து போயிட்டானவங்க. மீதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு, சரியா தெரியல. இது 87 காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போது மின்னஞ்சல் அனுப்பக்கூடிய இந்த தேவி அப்படிங்கிற பெண்ணுக்கு அது அந்த வழக்கை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியல. இது எல்லாத்தையுமே பரிமளாவுடைய உடம்பு அந்த ஆன்மா சொல்லி முடிக்குதுங்க. அந்த பூசாரிகள் எதிர்கேள்வி கேட்குறாங்க. சரி இது எல்லாமே சரிதான், இப்போது இந்த பெண்ணை எதுக்கு ஆக்குபை பண்ணியிருக்க சொல்லி கேட்கும்போது ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க. கரெக்டாக இந்த கிணறு தோண்டின அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை புதைக்கப்பட்ட அந்த இடம்ங்க. அந்த நபர்கள் எடுத்து போய் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. வள்ளியம்மாளுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 மாதம் கழிச்சு தான் அந்த சடலத்தை எடுத்து போனாங்க இல்லையா. அந்த இறுதி சடங்கெல்லாம் செய்யலைங்க, துக்கம் இருந்த காரணத்தினால. அந்த சடங்குகள் செய்ய முடியாத காரணத்தினால கொல்லப்பட்ட அதே இடத்துல அந்த ஆன்மா வந்து சுற்றி சுற்றி வளம் வந்துட்டு இருக்குங்க. ஆனால் அந்த ஆவாரங்காட்டு பகுதிக்கு பெரும்பாலும் யாரும் வரமாட்டாங்க. அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வழக்கு ஏற்பட்டு இறந்து போய் கொல்லப்பட்ட காரணத்தினால. ஆனால் அதெல்லாம் தெரியாத பொன்னுச்சாமி அப்படிங்கிறது கம்மி விலைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டை விலைக்கு வாங்கி கிணற வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் புதைக்கப்பட்ட அந்த சமாதி இருக்கக்கூடிய பகுதியிலேயே தோன்றின காரணத்தினால தான் அந்த ஆன்மாக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாம அவங்களுடைய மனைவியை வந்து பொசஸ் பண்ணிருச்சுங்க.
இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, பொன்னுச்சாமி ஒரு பணக்காரர்கிட்ட தான் அந்த காட்டை வேலைக்கு வாங்கினாங்க. அவங்களுக்கும் இந்த வரலாறுலாம் தெரியாதுங்க. ஏற்கனவே உள்ளூர்காரங்க சொன்னாங்க இல்லையா, அந்த காட்டை வந்து யார் வாங்கினாலும் 1 வருடம் 2 வருடத்தில் கை மாறி போயிட்டே இருக்கும் சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய பேருடைய கைகளில் மாறின காரணத்தினால அந்த வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமே போயிடுச்சுங்க. வரலாறு அப்படிங்கிறது அந்த பெண் கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை பற்றி தான் சொல்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரிகள் கேட்கும்போது, எனக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. நான் அந்த அனாதை காட்டு பகுதி, அந்த கிணறுக்கூடிய பகுதியிலேயே சுற்றி வளம் வந்துட்டு இருக்கேன். மோட்சத்துக்கு போகிற மாதிரி எனக்கு அந்த சடங்குகள் மட்டும் இந்த பெண் மூலியமாக செய்ய வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் செஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெண்ணினுடைய உடம்புக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்ன காரணத்தால சரின்னு சொல்லிட்டு பொன்னுச்சாமி வாக்கு கொடுத்தா அடுத்த செகண்டே பரிமளாவுடைய உடம்புலேருந்து வள்ளியம்மாளுடைய ஆன்மா விலகிருச்சுங்க. அதற்கடுத்து சொன்ன சத்தியத்துக்கேற்ப 2 நாட்கள்லேயே அந்த ஆன்மா சொன்ன சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. அதற்கு பிறகு அந்த தோட்டம் இருந்துச்சு இல்லையா, அந்த தோட்டத்தில் கிணறக்கூடிய பகுதியில் அந்த வள்ளியம்மாளுடைய ஆன்மா யார் கண்களுக்கும் தட்டுப்படலைங்க, இன்க்ளூடிங் பொன்னுச்சாமி மற்றும் அவங்களுடைய ஃபேமிலிக்கு உட்பட. இப்போதும் பொன்னுச்சாமியுடைய ஃபேமிலி தான் அந்த தோட்டத்தை தன் வசப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை, வெள்ளாமையெல்லாம் செஞ்சு நல்லா செழிப்போடு இருக்க அந்த இடம் அப்படி சொல்லிட்டு சொல்லி முடிச்சாங்க இந்த தேவி அப்படிங்கிற பெண்மணி. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.